எல்லாருக்கும் நமஸ்காரம். சின்ன வயசில் இந்த பாசிங் த பால்னு விளையாடி பார்த்துருப்பேன். நீங்களும் விளையாடிருப்பேன். அதே மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்லுவான். ஒருத்தர் காலியாக வரிசையாக சொல்லிட்டு வர்றது. கடைசியில் அந்த ஒரு 15 பேர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ் ஆரம்பித்ததோ அதுக்கும் கடைசியாக சொல்கிறதுக்கும் டோட்டலி இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைன்னு மாதிரி, அப்புறம் ஒரு எழுத்துன்னு மாதிரின்னு அப்படியே ஒரு வேர்டு விஷயமே மாறி போயிடும் இல்லையா? ஸோ இது முன்னெல்லாம் விளையாடி இருக்கும் இந்த விளையாட்டு. இப்போ எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கேட்ஜெட்லேயே ரொம்ப டைம் அதுலேயே இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் போது கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ இதை கேம் ஷோவாக நீங்கள் பார்த்துட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி ஒருத்தராக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரச்சு கடைசியாக வரும்போது அது எப்படி மாறுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது எதனால? மேபி நம்ம சரியாக கேட்காம இருக்கலாம், இல்லை ஒரு கேட்கறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கலாம், இல்லை நம்ம ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம இதுதான் சொல்கிறான்னு ஒரு அசியூம் பண்ணிட்டு இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விளையாட்டு உண்டு. அதாவது இந்த வாய் அசைவுலேருந்து என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு விளையாட்டு உண்டு. அது கூட இப்போ நிறைய இடத்துல கேம் ஷோ மாதிரி ஒருத்தர் காதில் ஒரு பெரிய இது நல்ல சவுண்ட் இருக்கிற மியூசிக்கோ ஏதோ உள்ளே ஓடின்னு இருக்கும், காது வச்சுட்டு இருப்பார். எதிர்த்தாப்புல நிற்கிறவர் சத்தமாக ஆக்ஷனோடலாம் ஒரு சென்டென்ஸோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு படத்தோட பேரோ சொல்லுவாங்க. இவங்க இத்தனைக்கும் இப்படி ரொம்ப கீனாக கவனிக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க சொல்கிற வார்த்தைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வில் ஹாவ் அ ரியல் குட் டைம். ஸோ இந்த மாதிரி ஏன் இப்போ நம்ம கண்ணால் பார்த்து இந்த மூமெண்ட்டை பார்த்து தான் நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம். அப்படி இருந்து இத்தனைக்கும் அவங்க ஆக்ஷன் பண்ணியும் நம்மளால் ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏன் மாறுதல் வருது, கேட்கும்போது மாறுதல் வருது அப்படின்னாக்க மெயின் ஒரு ரீசன் வில் பி ஃபோக்கஸ். நம்ம என்னதான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கேட்கறது டிஃபிகல்ட்டி இல்லை பார்க்க செய்துன்னா கூட இஃப் வி ரியலி ஃபோக்கஸ் வெல், நல்லா கவனிச்சு நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லாக அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதை அப்படியே கிரகிச்சிக்கிறதுக்கான சக்தி கரெக்டாக வரும். என்ன நம்மள்ட்ட இப்போ ஃபோக்கஸ் இல்லை. ஏன் ஃபோக்கஸ் இல்லை? அது கொஞ்சம் யோசிக்கலாமா? இப்போது கடைசியாக நீங்கள் வீட்டில் வித்தவுட் ஃபோன் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கும்போது எப்போ வாய் விட்டு சிரிச்சிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? எப்போ எதையாவது ரசிச்சிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? இல்லை எதையாவது அப்ரிஷியேட் பண்ணுறது? இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே தான் விட்டுடும். அது நார்மல் டைமில் நம்ம சிரிச்சிருக்கோமா? சிரிக்க மறந்துட்டோம். அப்ரிஷியேட் பண்ணுறோமா? எதையாவது அதுவும் மறந்துட்டோம். ரசிக்கிறோமா? அதையும் மறந்துட்டோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எப்போ பாரு கையில் இதோட தானே சுற்றின்னு இருக்கோம் இல்லையா? செண்டலாக உட்காந்துட்டு ஒரு சிரிப்போம். இல்லை ஒரு திடீர்னு உங்கள் அம்மா ஏதோ சில ஃபர்னிச்சரை மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல சில பூ இதெல்லாம் இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் சில அழகாக வச்சுருப்பாங்க. நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். கவனிச்சவங்க ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ நம்ம ஆசையாக எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு அது கண்ணிலே படாது. பிகாஸ் யூ ஆர் டூ பிஸி வித் தி ஃபோன் கால்ஸ் ஆர் தி கேட்ஜெட் வீடியோஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். அதே மாதிரி ஒரு ரசிக்கிறது இல்லையா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்லை ஷர்ட்டையோ இல்லை ஒரு சாரியோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ உடுத்திருப்பாங்க. சரி, நீ பார்த்துட்டு இது நான் வாங்கி கொடுத்ததில்லை அப்படின்னு நீ சொல்லுவியோன்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நம்ம இல்லை, நம்மளோட வேர்ல்டில் நம்ம அதை மறந்துருப்போம். ஸோ அந்த அப்ரிசியேஷனும் நம்ம மறந்துருப்போம். ஸோ இத்தனை நல்ல விஷயங்களை மறக்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? இதை தாண்டி நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு ஒன்று கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா இன்னைக்கு? இப்போது ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அது என்னன்னாக்க கேட்ஜெட் இப்போ கிடையாது, அது ஏதோ அவுட் ஆஃப் சார்ஜ் ஆகிடுது அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? வச்சுடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் மோடு வச்சுட்டு அந்த ஃபோனை ஒரு 1 hour ஃபர்கெட் அபவுட். சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னால் ஃபேமிலியில் எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். எது வேணால் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மறுத்ததை பற்றியோ, இல்லை ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னு வேண்டான்னு சொன்னதை பற்றியோ, இல்லை நீங்கள் எக்ஸ்கர்ஷன் போனிச்சே அதை ரெஃப்யூஸ் எது வேணா இருக்கலாம். எப்போ நடந்ததா வேணா இருக்கலாம். ஒரு ஹர்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு கோவமாக இருக்கலாம்,
எனிதிங். இல்லை வந்து திடீர்னு ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு, இல்லை அப்பா சொன்னதில் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்தது, இல்லை ஒரு பிரதரோ சிஸ்டரோ வந்து இன்டர்வியூ பண்ணது எது வேணா இருக்காரு, உட்கார்ந்துட்டு பேசுது. ஐயோ பேசினா அப்புறம் வந்து சண்டை வரும், அதுக்கப்புறம் வந்து அனாவசிய ஆர்குமெண்ட் வரும், மனசு ஒரு மாதிரி இதுவாகும். ஆகட்டும், ஆனால் மனசுல இருக்கிறது கொட்டுங்க. எப்படி தெரியுமா, நீங்க எல்லாருமே வந்து இந்த ஊதுவத்தி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா? ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு மெடிடேஷன் போத்த உட்கார்ந்தப்போ அவரால் இம்மீடியட்டா மெடிடேஷன் பண்ணவே முடியாது. என்ன ஆகும், அவர் மண்டேலேருந்து ஆஃபீஸ் வந்து ஒரு வர்றது, ஒரு ஃபோன் கால் வர்றது, வேற யாரோ வந்து ஒரு பேமெண்ட்டை பற்றி கேட்குறது, அது இதுன்னு அவருக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி அண்ட் அவுட் சைடு கமிட்மெண்ட் எல்லாம் மண்டேலேருந்து ஒன்றா அப்படி ஜம்ப் ஆகி வர மாதிரி காமிப்பாங்க. கடைசியில் அத்தனையும் வந்ததுக்கு அப்புறம் that place becomes vacant. அப்போ அப்படியே அவர் வந்து அந்த மெடிடேஷன் லைன்ல போற மாதிரி அந்த ஊதுவத்தி வந்து அந்த மனம் வந்து இந்த எல்லா கெட்டதையும் மண்டலேருந்து ஒதுக்கிட்டு அழகா மெடிடேஷன் பண்ண உதவுறது அப்படிங்கிறப்ப அழகா வந்து அந்த கொடுத்துருப்பாங்க. அதே ஃபேக்ட் தான் இந்த மண்டையில மனசுல வந்து நிறைய இந்த மாதிரி கசப்புகளோ இல்லை சொல்லாம முடியாம அடக்கி வச்சுருந்ததெல்லாம் என்ன ஆகுது, பென்ட் அப் ஃபீலிங்ஸ், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் தான் வருது. அதே மாதிரி உங்கள் பாஸ் வந்து நீங்கள் பண்ணாத தப்புக்கு கற்றுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்சல்ட்டிங்காக சொல்லிருக்கலாம், இல்லை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அதை கண்டுக்காமல் ரொம்ப அப்படியே பிரஷ்ட சைடு அப்படிங்கிற மாதிரி அவர் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம். எல்லாத்தையும் ஃபேமிலியில் உட்காந்துட்டு போட்டுங்க, அவங்களும் திருப்பி கொட்டட்டும். என்ன உங்களுக்கு அப்போ மிஞ்சி போனால் அந்த மாதிரி ஒரு மனசில் சண்டை வருது, இல்லை ஆர்கியூமெண்ட் வந்து எத்தனை நாள் வரும்? 5 நாள் இருக்குமா, 10 நாள் இருக்குமா, 15 நாள் இருக்குமா, 1 மாதமே இருக்கட்டுமே. அந்த ஊதுவத்தி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அத்தனையும் வெளியில வந்து கக்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் யுவர் மைண்ட் பிகம்ஸ் காம், நத்திங் இஸ் தேர். எப்படி வந்து ஒரு அழுக்கு இருக்கிற ஒரு ஃப்ளோரை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டா பளிச்சுன்னு இருக்குமோ, அந்த மாதிரி உங்க மைண்ட் வந்து கிளீனா ரெடியா இருக்கு டு டேக் ஃப்ரெஷ் திங்ஸ். அப்போ உங்களுடைய ஃபோக்கஸுங்கிறது வந்து 100% ஃபுல்லாக உங்களால் கொடுக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, அப்போ உங்களால் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெரிய டஃப், ஐயோ இது என்ன பண்ணுறது, எப்படி இல்லை அப்படிங்கிறது அப்படி ஜஸ்ட் லைக் தட் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு என்ஜாய் யுவர் டைம் ஆஸ் ஃபேமிலி டைம் வித் யுவர் ஃபேமிலி. கேட்செட்டை மறந்துடுங்க, தினம் அந்த மாதிரி ஒரு 1 hour பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு டெரஸ்லேயோ இல்லை ஒரு பால்கனி எங்கே வந்து உங்களுக்கு வெளியில் ஸ்கையெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கையை பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போலாம் எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னா, சிக்னல்ல வந்து நின்று இருக்கச்சே அந்த ஒரு 1.5 நிமிஷம் வந்து அது சிக்னல் வரதுக்குன்னா அப்போ உட்காந்துட்டு கூட நம்ம உட்காந்து கேட்ஜெட் பார்க்கணுங்கிற அளவுக்கு ஆகிட்டோம் நம்ம. ப்ளீஸ் அவாய்ட் தட். இந்த மைண்டை கொஞ்சம் காமுக்கு கொண்டு வாங்க. பெட்டர் ஃபோக்கஸ் வர்றதுக்கான வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. என்ஜாய் யுவர் லைஃப் வித் ஸ்மைல். சிரிக்க பழகுங்க, ரசிக்க பழகுங்க, அடுத்தவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க. தட் இஸ் லைஃப், தட் இஸ் லிவிங் யுவர் லைஃப். அதை அழகா வாழ்ந்து சிறந்த பிரஜைகளா இந்த நாட்டுக்கு இருந்து பல நல்ல விஷயங்களை செஞ்சு நீங்களும் வாழ்க்கையில பெரிய சாதனையாளராக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.